எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம லோக்கி சீசன் 2 எபிசோட் 3 and 4 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லா படமும் சீரிஸ் போட்டிருக்கோம், லோக்கி சீரிஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சரிப்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சில வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 3 1893 எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம இவர்கள், அதாவது அந்த சீசன் 1 வந்த திரும்ப ஜட்ஜம்மா, அதான் அந்த ரவேனாவை தான் காமிக்கிறாங்க. எந்த வருஷத்துல காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1868 காமிக்கிறாங்க. அவ வந்து டிவியிலேருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஸோ டெம்பர்ல யூஸ் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கா. ஸோ அப்போ தான் அங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து யாரோ வந்து அவங்களை ரிசீவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மிஸ் மினிட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹூ ரிமைன்ஸ் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரி இருக்கிற ஒரு வேரியண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மிஸ் மினிட்ஸ் சொல்லுது. ஆனால் வந்து ரவேனா வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து மிஸ் மினிட்ஸ் வந்து ஒரு புக்கு கொடுக்குது. இதை போயிட்டு அந்த வீட்டில் போய் போட்டு வந்துட்டு சொல்லும்போது இவளும் இப்போ போட்டு வந்துடுறா. அங்கே வந்து ஒரு பையன் வந்து அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த புக்கை பார்க்குது. அந்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபி வந்து லோக்கிக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பா தெரியுமா, டிவியை பற்றி ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு தான் வந்து ரவேனா வந்து அந்த வீட்டில் போட்டிருக்கா. ஸோ அந்த பையன் அப்படியே எடுத்து பார்க்குறான். அப்படியே வந்து இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஓபி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து இந்த ஹியூமன்ஸோட டெம்பரலாக இல்லாமல் அந்த மிஷினை வந்து அக்சஸ் பண்ண முடியல. என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது தெரியுமா, ஸோ எல்லாம் மக்கள் அழியாமல் கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கான மிஷின் தான் அது. ஸோ இப்போ வந்து அந்த டெம்பரலாக இல்லாதனால வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ மிஸ் மினிட்ஸ் அவது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் மிஸ் மினிட்ஸ் அங்கே இல்லை. ஸோ மிஸ் மினிட்ஸால் வந்து எந்த மிஷினை வந்து அக்சஸ் பண்ண முடியும், ஆனால் வந்து அங்கே மிஸ் மினிட்ஸ் இல்லை. ஸோ அப்புறமா வந்து இவங்களுக்குலாம் ஒன்று தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரவேனா இருக்கா தெரியுமா, அவள் வந்து ஒரு 2 டைமில் இருக்குது, 2 வாட்டி போயிருக்கா. அதுவும் ஒரே இடத்துக்கு போயிருக்கா. அந்த 2 டைமில் என்னென்னா 1868 1893 இந்த 2 வருஷத்துக்கும் 2 வாட்டி போயிருக்கா. அதுவும் ஒரே இடத்துக்கு போயிருக்கா. ஸோ அங்கே போய் அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மோபியஸ் லோக்கியை வந்து பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே போகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 1893 போகிறாங்க. 68லேருந்து 93 போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ கம்மியான வருஷத்தில் போயிட்டு இந்த மாதிரி டீம் பார்க்கில் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா அவங்க நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு தவளை மாதிரி ஒருத்த வேஷம் போட்டு பூத மாதிரி சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. அப்புறமா ஒரு போஸ்ட் ஒட்டிருக்கு, அதை பார்க்குறாங்க. ஸோ அது வந்து விக்டர் டைம்ஸ்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போகிறாரு. ஸோ அப்புறமா அவங்க அந்த மாதிரி போஸ்ட் ஒட்டிருக்கு. ஸோ அப்புறமா அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த விக்டர் டைம்ஸ்ல இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து அப்படியே ஒரு மேஜிக் மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த விக்டர் டைம்ஸ்லேருந்து வாய்ஸ் மட்டும் கொடுக்குறாரு. என்னென்ன வாய்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மிஷினை வச்சு 3 ஊருக்கு நான் வந்து பவர் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு மூஞ்சில் லைட் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீ ஹூ ரிமைன்ஸ் இருக்காரு தெரியுமா, அவரோட வேரியண்ட் தான் இந்த விக்டர் டைம்ஸ்லி. ஸோ அந்த இடத்துல ரவேனாவும் இருக்காங்க. சரி ஓகே, இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்புறமா ரவேனாவை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க. லோக்கி இவனை பார்த்ததா விக்டரை பார்த்தோன்னே அப்படியே வந்து உடஞ்சி போயிடுறாரு. இவன் தான் ஹீ ஹூ ரிமைன்ஸோட அந்த வேரியண்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் டெரராக இருப்பான்ட்டு பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு மோபியஸ் கலாய்க்கிறாரு. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறான்னு அவர் பாட்டு வந்து இந்த பவர் சப்ளைலாம் இந்த மாதிரி பவர் சப்ளை பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த மிஷின் வச்சு 3 ஊருக்கு பவர் சப்ளை தரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ இதெல்லாம் ரவேனாவை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அதை வந்து அந்த மிஷினை வந்து ஆன் பண்ணி விடுறாங்க. ஸோ அது பயங்கரமாக ஜொலிக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப எல்லாம் மெஸ்மரைஸ் ஆகிறாங்க. டக்குன்னு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப கை தட்டுறாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து தலைவர் இறங்கி செஞ்சிருக்காரு போல இருக்கு. ரவேனாவும் லோக்கியும் போயிட்டு அவங்க போய் பேசலாம், டிவியை கூட்டின்னு போனால் இவங்க 2 பேரோட நோக்கமே வந்து அதாவது இவங்க டிவியை கூட்டின்னு போனதா இருக்கு. ஸோ அப்புறமா அவங்க ஒரு பணக்காரன் வந்து இந்த மாதிரி மிஷினை கூட எப்பயும் போல இந்த மாதிரி மிஷினை கூட நான் காசு தரேன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வேணாங்கிறாரு. அப்புறமா வந்து ஒருத்தர் நான் நிறைய காசு தரேன்னு சொன்னதுனால வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க, காசு கொடுங்க, நாங்கள் வந்து ஓடுறோம். ஸோ அப்போ தான் வந்து லோக்கிக்கும் நம்ம ரவேனாக்கும் ஒரே நோக்கம், டிவிக்கு கூட்டின்னு போகணும். ஆனால் வந்து வேற எப்படின்னா, லோக்கி வந்து என்னன்னா அந்த மிஷினை சரி பண்ணணும், டைம் பிரான்ச் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது லோக்கியோட எண்ணம். ஆனால் ரவேனாவோட என்னன்னா, இவனை கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது இந்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் இருக்கான் தெரியுமா, இவனோட வேரியண்டான விக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு டிவி ஆடலாம் அப்படிங்கிறத ரவேனாவோட நோக்கம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து டிவிக்கு தான் இவனுக்கு கூட்டின்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அலையிறாங்க. துரத்தின்னு போனால் அவன் பாட்டுன்னு ஓடிடுறான். ஸோ ஓடினது உடனே வந்து இவனுக்கு பாட்டுன்னு துரத்தின்னு போகிறாங்க. அவன் வந்து பேசுகிறாங்க, ஆனால் அவன் நிற்கவே மாட்டான், காசு எடுத்துன்னு ஓடுறான். ஸோ அப்புறமா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் மேலே வந்து அவன் ஏறிடுறான். ஸோ இவனும் ஏறிடுறாங்க. அதான் லோக்கியும் ஏறிடுறான், இவனும் ஏறிடுறான். டக்குன்னு அந்த இடத்துக்கு சில்வி வந்துடுறா. சில்வி வந்ததுக்கு அப்புறமா சில்வி வந்து நம்ம விக்டரை பார்த்து கேட்குறா, நீ தானே அந்த ஹீ ஹூ ரிமைன்ஸோட அந்த வேரியண்ட்டு, உன் பேர் விக்டர், அவன் கேள்விப்பட்டேன், ஒன்று அழிச்சா சரியாயிடும், ஒன்னாலும் மக்கள் அழிகிறாங்கன்னா நீ அழிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில்வி சொல்கிறா. டக்குனு இவங்களாம் சண்டை போட்டுட்டோன்னே வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அதை விக்டர் வந்து அந்த லைட்டை சுற்றி குதிச்சிடறான். ஸோ குதிச்சு வந்து ரவேனா வந்து கரெக்டாக வந்து அவனை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறா. இவங்க எல்லாமே வந்து அதுதான் இவங்களாம் பல்ப் வாங்கிட்டாங்க, யார் லோக்கி, மோபியஸ், சில்வி எல்லாம். இப்போது இந்த ரவேனாவும் இந்த விக்டர் இருக்கான் தெரியுமா, விக்டர் இடத்துலையும் இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இப்போ நான் என் லேபுக்கு போனேன், என்னோட பொருள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ லேபுக்கு போகிறது இவங்க கப்பலில் தான் போகணும். ஸோ அப்போ தான் வந்து ரவேனா வந்து பேசுகிறாங்க இவங்கிட்ட, அதை விக்டர் கிட்ட சொல்லி இவங்களை லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த போட்டுக்கு போகிறாங்க. அதான் இவங்களும் வந்து கப்பல் ஏறி தான் அந்த லேபுக்கு போகணும். ஸோ கூட இந்த மிஸ் மினிட்ஸுமே வருது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இவன் இருக்கான் தெரியுமா, அதான் இந்த விக்டரும் நம்ம ரவேனாவும் அப்படியே ரொமான்டிக்காக அப்படி பேசுகிறாங்க. ஸோ மிஸ் மினிட்ஸும் கேட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா அவன் அப்படியே ஜாலியாக அப்படியே மேலே அப்படியே அவன் மேலே கை போடுறான். நம்மளாம் டிவிக்கு தான் போகணும். ஸோ டிவிக்கு போய்ட்டு நம்ம 2 பேரும் டிவியை வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் வந்து ஒரு கை எடுத்துறான். இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்ன வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு மிஸ் மினிட்ஸ்க்கு வந்து கோவம் வருது. ஸோ மிஸ் மினிட்ஸ்க்குமே வந்து இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இவன் இருக்கா தெரியுமா, இந்த விக்டருக்கு, அதாவது மிஸ் மினிட்ஸ்க்கு வந்து விக்டரே பிடிச்சிருக்கு. அதனால மிஸ் மினிட்ஸ் வந்து கோவத்தை என்ன பண்ணுதுன்னா, இவ தூங்கிட்டு இருப்பா, யார் ரவேனா தூங்கிட்டு இருப்பா, அவளை தூக்கி ஒரு மினி போட்டில் போட்டுறான். ஸோ போட்டுட்டு இப்போ நம்மலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து மிஸ் மினிட்ஸ் அதாவது கோவத்தை காமிக்குது. அடுத்த நாள் ஆகுது, இவங்க எல்லாமே வந்து லேபுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் உட்காரான், விக்டர் உட்காரான். டக்குன்னு வந்து இந்த மிஸ் மினிட்ஸ் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுனா, நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் விளாட்றேன், அதாவது இந்த செஸ் விளாட்ற ஒரு கம்ப்யூட்டர் தான் நான் இருந்தேன், நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டு ஏஐயாக மாற்றினீங்க. ஸோ அப்புறமா நான் டிவி அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து என் கையில் கொடுத்தீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது டக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மிஸ் மினிட்ஸ் இருக்குது தெரியுமா, அதோட கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட் இவர்கிட்ட தான் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் மறுபடியும் உட்காரலான்னு வரும்போது டக்குனு அவர் ரவேனா வந்துடுறா. ஸோ ரவேனா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு பாசமாக சொல்ல முடியாது, மரியாதை டிவியை கிளம்புன்னு சொல்லும்போது, யாரா நீங்கள், நான் பாட்டும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், டக்குன்னு வந்து இந்த மாதிரி என்னை சாவடிக்கிறீங்க, அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம லோக்கி மோர்பேஸ் வந்துடுறாங்க. ஸோ லோக்கி மோர்பேஸுமே வந்து நீயும் என் கூட வா, டிவிக்கு என் கூட வான்னு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நான் யார் கூட தான் வரணும் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்புறமா வந்து நீ என் கூட தான் வரும் அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு செல்வி வரா. செல்வி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரவேனாவும் மாட்டிக்கிறா. ஸோ அப்போ தான் வந்து செல்வி வந்ததுக்கு அப்புறமா அவனை வந்து கொல்லலாம், அதாவது அந்த இவன் இருக்கா தெரியுமா விக்டர், அவனை கொல்லலான்னு பார்க்கும்போது விக்டர் வந்து அழுகுறான். என்னை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுமே இறக்கப்பட்டு நீ இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து செல்வி சொல்கிறா. ஆனால் வந்து இவனை எதுக்கு அமிச்சோம் அப்படின்ற மாதிரி நாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து செல்வி வந்து லோக்கி வந்து வார்ன் பண்ணிட்டு தான் அவளை கூட்டிட்டு போக சொல்கிறா. அப்புறமா வந்து ரவேனாக்கும் நம்ம செல்விக்கும் வந்து ஒரு ஃபைட் மாதிரி நடக்குது. ஸோ அப்போ தான் வந்து என்ன பழி வாங்க போகிறேன் ரவேனா கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு டெம்பேடை வச்சு இந்த ஹீஹூரி மென்ஷன் அதாவது போன சீசன் கிளைமேக்ஸ் கூட ஹீஹூரி மென்ஷன் இடத்துல இருந்து தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து ரவேனா அமுச்சு விட்றாங்க. கூட மிஸ் மினிட்ஸ்மே அப்படியே போயிடுது. ஸோ அதான் அந்த இடத்துக்கு டெம்பேட் வச்சு ரவேனா அமுச்சு விட்றாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது ஹீஹூரி மென்ஸ் இறந்து போயிருக்காரு. அப்போ தான் ரவேனா நம்புறாங்க உண்மையிலே ஹீஹூரி மென்ஸ் வந்து இறந்து போயிட்டாருட்டு. அப்போ தான் இந்த மிஸ் மினிட்ஸ் இருக்கு தெரியுமா, அது வந்து பேசுது. அது வந்து என்ன பேசுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ண, என்னோட ஆளை வந்து நீ பிரித்து விட்டு போயிட்ட, இப்போ பாரு கரெக்டாக எல்லாம் வந்து நின்றுது, நீ வந்து எல்லாத்தையும் பிரித்து விட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் ரவேனா என்ன சொல்கிறேன்னா, நான் கரெக்டாக தான் பேசியிருந்தேன், நீ தான் நடுவில் வந்து கூட்டையை கிளப்பி விட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க 2 பேருமே ஒரு டீல் போடுறாங்க. என்ன டீல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சரி ஓகே நான் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிஸ் மினிட்ஸுமே சொல்லுது. ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுமே ஓகேங்கிறாங்க. இப்போ மிஸ் மினிட்ஸ் வந்து ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உன்னை பற்றி நான் சீக்ரெட் தெரியும், அதை நான் யார்ட்ட சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது கரெக்டாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மிஸ் மினிட்ஸ் ரவேனாவை மிரட்டுது. எபிசோட் 4 ஹார்ட் ஆஃப் த டிவியே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு போன எபிசோடில் வந்து இந்த ஹீஹூரி மென்ஸ் ஒரு இடத்த காமிச்சாங்கல்ல, அங்கே கூட ரவேனாவை மிஸ் மினிட்ஸ் வந்தாங்க தெரியுமா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ் மினிட்ஸ் வந்து ரவேனா கிட்ட வந்து ஒரு விஷுவலாக ஒன்று காமிக்குது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரவேனா கிட்ட வந்து இந்த மிஸ் மினிட்ஸ் காமிக்குது. ஸோ என்னன்னா, ஹீஹூரி மென்ஸு கேங்க நிற்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் டிவியை உருவாக்கிட்டாங்க. நீ தான் எனக்கு உதவி பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஹீஹூரி மென்ஸ் வந்து அதான் நம்ம கேங் வந்து நம்ம ரவேனா கிட்ட சொல்கிற மாதிரி வந்து அந்த வீடியோவில் வருது. டக்குன்னு வந்து டிவிக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்ட்டு ரவேனா போயிடுறா. அப்போது நம்ம ஹீஹூரி மென்ஸ் வந்து மிஸ் மினிட்ஸ் கிட்ட ரவேனாவோட அந்த மெமரியை ஃபுல்லாக அழிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிஸ் மினிட்ஸுமே சரி ஓகேன்னு பண்ணுது. அப்போ தான் ரவேனாவுக்கு தெரிய வருது, இவன் நம்மளை யூஸ் பண்ணியிருக்கான், என்ன மெமரியெல்லாம் அழிச்சு நீ என்ன யூஸ் பண்ணியிருக்கல, அதாவது சிந்தனை உழைச்சா இந்த மாதிரி நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரவேனா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்க ஹீஹூரி மென்ஸை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஹீஹூரி மென்ஸ் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்க ஹீஹூரி மென்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அப்புறமா தான் மிஸ் மினிட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த டிவியை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மிஸ் மினிட்ஸும் ரவேனாவும் வந்து பிளான் போடுறாங்க. ஸோ அப்படியே வந்து இப்படியே ஒரு லைனில் வந்து சிங்காக வராங்க. ஸோ இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி விக்டரை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த டிவிக்கு வந்து என்னடா ஆடுவது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் கேங்கோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இது நம்மளோட வேரியண்ட் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் புரிஞ்சிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு B15 லோக்கி மோர்பியஸ்லாம் வராங்க. 3 பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நீ வந்து இந்த ரவேனா சொன்னல, ரவேனா நிறைய சொல்லியிருப்பா, ஆனால் அதெல்லாம் காதில் கூட வாங்காத, ஸோ நாங்கள் வந்து உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம், நீ எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஓபிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போடி கட் பண்ணினா நமக்கு இந்த B15 தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு ஜட்ஜம்மா வந்திருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க அப்போ அந்த ஜட்ஜம்மா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரவேனா எங்கே இருந்தாலும் அவளை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரவேனா பிடிக்கட்டு டாக்ஸ் கிட்ட உதவி கேளுங்க. ஸோ அவளுக்குமே வந்து டைமில் என்னை காப்பாற்றணும் தான் ஆசை, அதனால தான் அந்த மற்ற டைம்லைன் பிரான்ச்சஸ் எல்லாமே அழிச்சா. ஸோ அவகிட்ட சொல்லி அவன் மனசை மாற்றி
கொஞ்சம் இது உதவி பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் 1-1 ஜஞ்சம்மா வந்து B15 கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படி கட் பண்ணினா நமக்கு இந்த விக்டரியும் லோக்கி மோர்பியஸ் அப்புறம் செல்வி இவங்க எல்லாமே வந்து ஓபியை பார்க்கறதுக்காக தான் போறாங்க. ஸோ அப்போதான் வந்து நம்ம விக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எழுதின புக்கை பார்த்தா சார் நான் கொஞ்சம் நல்லாவே ஒரு நிறைய நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உன் பேர் என்னன்னு ஓபி கேட்கும்போது என் பேர் விக்டர் சொல்றாரு. நானும் இந்த புக்கை வந்து விக்டர் டைம்ஸ்லி அப்படின்னு ஒருத்தர் ஒரு மேதை அவரை பார்த்து நானும் இந்த புக்கை எழுதுற சொல்றாங்க. லோகிக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பார்த்து அவங்க கத்துனால அவனை பார்த்து நீ கத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, இப்போ இந்த மிஷினை வந்து எப்படியே ரெடி பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணுது கேட்கும்போது நம்ம ஓபி வந்து அப்படியே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மிஷினில் வந்து எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு, பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் மோர்பியஸ் வந்து அந்த இடத்துல போய் நின்றுப்பா, லோகி எல்லாம் காப்பாற்றுறதுக்கு போய் நின்று பார்த்துட்டுமா. ஸோ அப்போ ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, இப்போ ரொம்ப ரேடியஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதுவுமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விக்டர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு லூமை நானும் உருவாக்குனேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, அதை வச்சு நம்ம இந்த மிஷினை வந்து எப்படியா ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விக்டர் டைம்ஸ்லி சொல்றாரு. இவங்களுமே ஓகே அப்படின்னு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அப்புறம் மோர்பியஸ் என்னப்பா எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு, வாங்க போய் கேக் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம செல்விக்கு செம்ம காண்டாயிடுது. நீ ஒரு வேரியன்ட் தானேயா, உனக்கு எப்படியா மக்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம செல்வி வந்து அப்படியே மோர்பியஸை சமையல் திட்டாரு. மோர்பியஸ் வந்து அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. ஸோ அப்புறமா வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாரு நம்ம மோர்பியஸ். இப்போடி கட் பண்ணினா நமக்கு இந்த டாக்ஸ் பிராட்லி அப்புறம் டாக்ஸ் ஒரு ஆளுங்க எல்லாமே அங்கே தான் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு B15 வராங்க. B15 வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணு, நீ வந்து இந்த டைமில் நம்ம காப்பாற்றணும், எல்லாம் ஒன்றா சேர்த்து காப்பாற்றலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் டாக்ஸ் தான் சொல்கிறானோ நான் அவனை எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு B15 வந்து நீ என்ன நம்பலாம் தேவையில்லை, உனக்கு டிவியை பிடிச்சிருந்தா உனக்கு டிவிக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா நீ எங்கள் கூட வந்து உதவி செய், நீ யோசிச்சு சொல்லு அப்படிமா B15 அங்கே போயிடுறாங்க. இப்படி கட் பண்ணினா நமக்கு நம்ம லோக்கிய செல்வியை தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நீ எதுக்கு வந்து இந்த மோர்பியஸ் இந்த மாதிரி மனசை அவர் கஷ்டப்படுத்தணும்னு கேட்கும்போது, பின்ன எல்லாருமே வந்து கேக் சாப்பிடணும் தான் இருக்கீங்க, ஆனால் வந்து இங்கே எவ்வளோ பெரிய மேட்ரு வந்துட்டு இருக்கு, இதை பற்றி எதாவது பேசுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே நான் இல்லை, நம்ம நம்ப மட்டும் தான் செய்யணும், எல்லார் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு லோக்கி வந்து நம்பிக்கையை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து நம்பணும். இப்போ அவங்க 2 பேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டைமில் எனக்கு காப்பாற்றுறதுக்காக ஓபி அப்புறம் அந்த விக்டர் 2 பேருமே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீ வந்து போன வாட்டி வந்து இந்த ஹியூமன்ஸை கொன்ன, ஆனால் இந்த வாட்டி ஏன் ஹியூமன்ஸை நீ அதாவது ஹியூமன்ஸோட வேரியண்டான அந்த விக்டரை நீ ஏன் கொல்லன்னு கேட்கும்போது அவனை பார்த்து ரொம்பவே இறக்கப்பட்டேன். நான் அவன்கிட்ட கெஞ்சினா, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸை கொல்லும்போது கூட அவன் அப்படி தான் கெஞ்சிருப்பான் போல இருக்கு, ஆனால் நான் வந்து அவனை டக்குன்னு கொண்டுட்டேன், ஆனால் இவன் நான் ரொம்ப நம்பினேன் அப்படின்னு சொல்லும்போது அதான் நம்ம நம்புறோம்ல அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து லோக்கி சொல்கிறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த டாக்ஸ் ஒரு ஆள் அப்புறம் பிராட்லியில் ஒரு இடத்துல இருந்தால் தெரியுமா அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மிஸ் மினிட்ஸோ ரவேனா வராங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்துருந்தீங்கன்னா, நான் இந்த இடத்த ஆளலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் லைன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது பிராட்லிக்கு வந்து அந்த ஆக்டராக இருந்தால் தெரியுமா அந்த வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவன் வந்து நான் வந்து இவன் பக்கமே ரவேனா பக்கமே போகிறாங்க, ஆனால் மற்றவங்க யாருமே வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம லோக்கி வந்து பிராட்லியை வந்து ஒரு டப்பா மாதிரி போட்டு அடைச்சி வச்சு சாகரிக்கலான்னு போவார் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து ரவேனாவும் பண்ணுறா. ரவேனா பண்ணதுக்கப்புறமா டாக்ஸ் ஆளுங்களுமே அப்படியே இறந்து போயிடுறாங்க. ஸோ டக்குன்னு பிராட்லியை கூட்டிட்டு அங்கே வந்து அவங்க கிளம்புறாங்க. கட் பண்ணினா அவங்க வந்து அதாவது அந்த நம்ம ஹியூமன்ஸோட வேரியண்டான நம்ம விக்டரு ஓபி 2 பேர்லாம் சேர்ந்து வந்து அப்படி கஷ்டப்பட்டு அந்த மிஷினை உருவாக்குறாங்க. ஸோ அந்த ப்ரோட்டோக்கால்லாவே வச்சு அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மோர்பியஸ் வந்து காஃபி குடிச்சிட்டு வராரு. இது என்னது காஃபின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த காஃபியை உருவாக்குற ஒரு மிஷின், அதாவது அந்த காஃபியை வந்து ஒரு இது ஆன் பண்ணால் அப்படியே காஃபி வரும் தெரியுமாங்க. ஸோ அந்த மிஷின் காமிக்க சொல்கிறாரு. அந்த மிஷின் எனக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அங்கே ஒரு ஹண்டர் வராங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த மிஷினை போய் காமிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மோர்பியஸ் சொல்கிறாரு. டக்குன்னு அந்த ஹண்டர் வந்து அப்படியே வந்து பிராட்லியாக மாறுறான். ஆக்சுவலி வந்து பிராட்லி வந்து அப்படியே வந்து நம்ம விக்டர் வந்து கடத்திட்டு போயிடுறான். போய் கட் பண்ணினா நமக்கு இந்த B15 தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டாக்ஸ் ரூமில் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இறந்து போயிருக்காங்க. இதை போய் லோக்கி உடனே போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மோர்பியஸ் எங்கடா அந்த விக்டர் இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் காஃபி கொட்டியிருக்கு. அப்போ தான் லோக்கிக்கு புரிய வருது, ரவேனா இங்கே வந்திருக்கா, அப்போனா ரவேனா இங்கே எங்கேயோ தான் இருக்கா, அவளை எப்படியா நம்ம பிடிச்சே ஆகணும். ஸோ பிடிச்சா வந்து அவள் கூட தான் விக்டர் இருப்பா, விக்டரே நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எல்லாமே போகிறாங்க. ஸோ அப்போ தான் விக்டர் கிட்ட வந்து ரவேனா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் விக்டர் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மழுப்ப பார்க்குறாங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து நம்புற மாதிரி இல்லை. அவங்க உனக்கு நீ வந்து அவங்க கிட்ட என்ன சொல்லி கொடுத்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம லோக்கி செல்வி தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து லிஃப்ட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு அவங்க போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி போகிறாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தா செல்வி மட்டும் தான் லிஃப்ட்டில் போகிறாங்க, லோக்கி மட்டும் படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாமே காரணம் வந்து மிஸ் மினிட்ஸ் தான். ஸோ லிஃப்ட்டை மட்டும் மூடி விட்டா. அப்போ தான் டக்குன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட லோக்கியை பார்த்துட்டு தெரியுமா, அவர் வந்து இந்த கையில் குச்சி வச்சு நம்ம சாவணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு, குச்சியில் தேடிட்டு இருப்பா தெரியுமா, அங்கே காமிக்கிறாங்க. இப்போ பின்னாடி பார்த்தா நம்ம லோக்கி இருக்காரு. ஸோ அப்போ தான் தெரிய வருது ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. அதாவது நம்ம உடல் அழிய போதும் சொன்னது தெரியுமா, டிவி அழிய போது சொன்னது தெரியுமா, அந்த இடத்துக்கு அந்த லோக்கி வந்து இங்கே தான் வந்திருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ரெசென்ட் லோக்கி அதாவது நம்ம ப்ரெசென்ட் லோக்கி பாஸ்ட் லோக்கி பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறமா அப்போ தான் செல்வி அப்படியே லிஃப்ட்டை திறக்கிறா. டக்குன்னு லிஃப்ட் அதாவது செல்வியை பார்த்த உடனே
பாஸ்ட் லோக்கி இருக்காரு தெரியுமா, அவர் வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாரு. டக்குனு இவனை அப்படியே சாவடிக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ப்ரெசென்ட் லோக்கி பாஸ்ட் லோக்கி அப்படியே வந்து அந்த குச்சியை வச்சு சாவடிக்கிறாரு. சரி அப்படின்ற மாதிரி சில்வி கேட்குறாங்க, உனக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஓபிக்கு ஃபோன் பண்ணுவோடனே வந்து இந்த மாதிரி ஓபி என்ன சொல்கிறாங்கன்னா ரீபூட் பண்ணலாம். ஸோ ரீபூட் பண்ணால் வந்து இந்த மிஷின் இது பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணால் வந்து மிஸ் மினிட்ஸுக்கு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை மூலம் பண்ணண்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ அவருமே வந்து அதாவது ஓபியுமே வந்து ரீபூட் பண்ணுறாரு. இப்போ கட் பண்ணினா கூட விக்டர் டைம்ஸில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த மிஸ் மினிட்ஸ் வந்து செயல் இழந்துடுச்சு. அப்போ டக்குன்னு சில்வி வராங்க. சில்வி வந்துட்டு இந்த பிராட்லியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பிராட்லியை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி பிராட்லியை வச்சு நவீன போட்டு தள்ளுறாங்க. ஸோ விக்டர் டைம்ஸ்லேயே வந்து ஈஸியாக காப்பாற்றிட்டாங்க. ஸோ காப்பாற்றிட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க லோக்கி கிட்ட. ஸோ அதான் இந்த ஓபி அப்போ தான் வந்து லோக்கி கிட்டலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஓபி வந்து அந்த மிஷினை வந்து ரீபூட்லாம் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டாரு. இப்போ வந்து டெஸ்ட் மட்டும் தான் பண்ணோம். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம மோர்பியஸ் ஒரு இடத்துல நின்று லோக்கியை காப்பாற்றிட்டு பார்த்துருமா அந்த இடத்துக்கு வந்து அந்த மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மிஷின் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இவர் காட்டுமா விக்டர் டைம்ஸ்லோட அந்த டெம்பரல் ஆரா தேவைப்படுது. ஸோ அந்த டெம்பரல் ஆராவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த மிஷினை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாங்க. ஸோ லோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லோக்கி நான் போயிட்டு அந்த டைமில் எல்லாமே வந்து ஆக்சுவலி இந்த மிஷினை வச்சு என்ன பண்ண முடியும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டைம்லைன் வந்து பிரான்ச்சாக பிரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரே கோடில் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ தான் லோக்கி போகிறாரு. லோக்கி வேணா நீ போகாது அப்படின்ட்டு நம்ம ஹீ ஹூ ரிமைன்ஸ் அதாவது அவரோட வேரியண்ட்டான விக்டர் டைம்ஸ்லேயே வந்து போகிறாரு. ஸோ அவர் அப்படியே அந்த ஸ்பேஸ் விட்லாம் போட்டுக்கிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறமா அவர் அப்படியே அது உள்ளே போகிறாரு. ஸோ ஒரு எடுத்து அடி கால் வச்ச உடனே அவர் அப்படியே நூலாக போயிடுறானுங்க. ஸோ வேறு டைமில் நூலாக போகிறாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிய வந்து நம்ம வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்த வேலை எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இதோட இந்த வீடியோவும் முடியுது.